Hello friends, good morning. Welcome to my channel Cooking and Beyond by Induji. இன்றைக்கி நான் ரவா இட்லி செய்கிறேன். ரவா இட்லி எப்படி செய்கிறதுனா, வெள்ளை ரவா எடுத்து நல்லா வறுத்து வச்சுருங்க. நல்ல ஒரு வாசனை வர வரையும் சின்ன தீயில் வச்சு வறுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய தாளிப்பெல்லாம் கொடுக்கணும். கடாயில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் போட்டு மிக்ஸ் பண்ணி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை இதில் போட்டுடணும். இந்த ரவையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரவை ஆறின பிறகு இதெல்லாம் கலந்துட்ட பிறகு தயிர், இப்போ 1 கப்பு ரவை எடுத்தானா 1.5 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்சா இந்த மாதிரி திக்காக ரவை இழுத்துட்டு நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம என்ன அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சா தான் நல்லது. இந்த சோடா மாவு, பேக்கிங் சோடா இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, நம்ம வீட்டில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் தடவி நம்ம குக்கர் இதில் இட்லி பாத்திரத்தை கொஞ்சம் ஊற்றணும். இது நல்லா பெருசாக வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு பெருசாக வரும். என்னோடய தட்டு இட்லி தட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால கொஞ்சம் பெருசாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி ரவை நல்லா ஊறின பிறகு நீங்கள் இந்த மாதிரி நல்ல இட்லி பாத்திரத்தில் நான் ரைஸ் குக்கர்லேயே வச்சுருவேன். இந்த ரைஸ் குக்கர்லேயே இந்த தட்டு போகும், எனக்கு பெரிய ரைஸ் குக்கர். அதனால் நம்ம இந்த இதில் கொத்தமல்லி இதெல்லாம் நிறைய போட்டிங்கன்னா ஒரு வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுருங்க அழகாக. அதுக்கப்புறமா தண்ணி நல்லா காய வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இது காய வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இது காஞ்ச பிறகு நம்ம இந்த இட்லி தட்டை அப்படியே வச்சிடணும். வச்ச பிறகு உங்களுக்கு இந்த அப்படியே ரைஸ் குக்கரில் அப்படியே மூடிட வேண்டியது. மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் டைம் கொடுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா அது நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுதான் இப்படி திக்காக தான் ஊற்றணும் நம்ம. தேங்க்யூ.